இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக தற்போது வெளியான செய்தி வெளியீடு என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா தற்போது வெளியான செய்தி வெளியீடு. இது 25ஆம் தேதி தான் விலகியுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி 1/1/2025 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்குமறி திருத்தம் 2025க்காக சிறப்பு முகாம்கள் 23/11/2024 மற்றும் 24/11/2024 ஆகிய தேதிகளிலும் மாநிலத்தின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நிர்ணயிக்கப்பட்ட அமைவிடங்களில் நடைபெற்றன. மேற்கூறிய சிறப்பு முகாம்களில் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல், திருத்தல், இடமாற்றம் ஆதரவினை இணைப்பதற்காக பெறப்பட்ட படிவங்களின் எண்ணிக்கை பின்வருமாறு சொல்லிவிட்டு இந்த சிறப்பு முகாமில் எவ்வளோ பேர் ஓட்டர் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க, ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. படிவம் 6 ஆண்கள் எவ்வளோ பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர், மொத்தமாக பார்த்திங்கன்னா 3,95,981. படிவம் 6A வந்து 4 பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க. படிவம் 6Bக்கு வந்து 364 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. படிவம் 7க்கு வந்து 75,573 பேர். படிவம் 8க்கு வந்து 2,43,180 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா சிறப்பு முகாமில் 7,15,102 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சிறப்பு முகாம் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி 17ஆம் தேதி நடைபெற்றது. அடுத்த இப்போ 23ஆம் தேதி 24ஆம் தேதி நடைபெற்றுள்ளது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 14,615 படிவங்கள் பெறப்பட்டுள்ளன. பெறப்பட்ட படிவங்களின் ஒருங்கிணைந்த விவரங்கள் சொல்லிவிட்டு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, இதுவரை இந்த 4 நாள் நடைபெற்ற சிறப்பு முகாமில் எவ்வளோ ஃபார்ம், யார் யாரெல்லாம் என்னென்ன டைப்பான ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்கன்னு அதற்கான லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டையும் வந்து ஒரு டேப்லெட் காலம் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 16/11/2024, 17/11/2024, 23/11/2024 மற்றும் 24/11/2024 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் பெறப்பட்ட ஏப்புரை மற்றும் மறுப்புரை ஒருங்கிணைந்த படிவங்கள் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு படிவங்களுடைய விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து சிறப்பு முகாமில் பார்த்திங்கன்னா படிவம் 6 எவ்வளோ பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க, 6A எவ்வளோ பேர், 6B எவ்வளோ பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க, படிவம் 7, படிவம் 8 எவ்வளோ பேர் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாத இறுதிக்குள் ஆன்லைன்லேயே ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலாம், அல்லது கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணலாம். ஜனவரி 2025 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதன் பிறகு நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.